ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சேனல் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் என்னென்ன கவர் பண்ணியிருக்கேன்னா மேனுவல் டெஸ்டிங் பற்றி கவர் பண்ணியிருக்கேன். நான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா என்ன, மேனுவல் டெஸ்டிங்னா என்னன்ட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். மேனுவல் டெஸ்டிங்கில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது அதுவுமே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எஸ்டிஎல்சி எல்லாமே இந்த சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஜாவா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜாவாவில் ஊப்ஸ் கான்செப்ட் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்குள்ளே போவோம். கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்குள்ளே பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு செட்டு மேப் இருக்கும், கியூன்னு ஒன்று தனியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு லிஸ்ட்டு செட் மேப் இது மூணு பற்றி பார்ப்போம். லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட், வெக்டார் லிஸ்ட்னு இருக்குது. ஹேஷ் செட், லிங்க்டு ஹேஷ் செட், ட்ரீ செட்னு செட்டில் இருக்குது. மேப்பில் பார்த்தீங்கன்னா ஹேஷ் மேப், லிங்க்டு ஹேஷ் மேப் அண்ட் ட்ரீ மேப் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திங்ஸ் இருக்குது. லிஸ்ட் செட் மேப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸஸ் அண்ட் அரே லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட், வெக்டார் லிஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அண்டர் கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க். ஸோ இன்டர்வியூவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க, வாட் டு யூ மீன் பை கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு கேட்பாங்க. என்ன ஆன்சர் நீங்கள் சொல்லணும்னா, கலெக்ஷன் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் மல்டிபிள் வேல்யூஸ் ஆஃப் டிசிமிலர் டேட்டா டைப் இன் அ சிங்கிள் வேரியபிள். அரேல பார்த்தீங்கன்னா சிமிலர் டேட்டா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். இதே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள், இன்டீஜர்ஸ், ஸ்ட்ரிங் அந்த மாதிரி பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் மெமரி வேஸ்டேஜ் இஸ் லோ பிகாஸ் மெமரி இஸ் அலோகேட்டட் அட் ரன் டைம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அண்ட் மெமரி இஸ் நாட் அ ஃபிக்ஸ்டு ஒன். இதுதான் டிஃப்ரென்ஸ், இதுதான் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா இது மூணு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் எதெல்லாம் பற்றி சொல்ல போகிறேன்னா, லிஸ்ட்னா என்ன, செட்னா என்ன, மேப்னா என்ன, இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக டெஃபினேஷன் இருக்குது. அண்ட் உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸாம்பிளாக ஒரு ப்ராப்ளமோட சொல்ல போகிறேன். அது எல்லாமே கண்டிப்பாக இன்டர்வியூவில் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ இப்போ அரே லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு தனி ஒரு ப்ராப்ளம், லிங்க்டு லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு தனி ப்ராப்ளம், வெக்டர் லிஸ்ட்னா என்ன. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். பட் லைக் இது இன்சர்ஷன் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரீ செட் அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் மாறும். இதில் ஹேஷ் மேப் ரேண்டம் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே நான் ஒரு வீடியோவாக எல்லாத்துக்குமே போட போகிறேன். லிஸ்ட்டுனா என்னென்னு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் லிஸ்ட்டுக்கான ஒரு ப்ராப்ளம், லிஸ்ட்டில் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்டர்வியூவில் மேக்ஸிமம் நமக்கு 1 or 2 ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ராப்ளமை நம்ம அப்போவே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக்காக தான் கொடுப்பாங்க. இப்போது ஏஏ பிபி சிசி இதை எனக்கு அவுட்புட்டில் ஏபிசின்னு வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், செட்டில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. அந்த டைமில் அந்த வேல்யூஸை நம்ம ஹேஷ் செட்டோ இல்லை ட்ரீ செட்லேயோ பாஸ் பண்ணோம்னா அந்த டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணி நமக்கு ஏபிசி ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ. இந்த வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் டெஸ்டிங் பற்றி தெரியணும், அவங்க இன்டர்வியூ இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இட் மைட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு தெம். ஓகே, தேங்க்யூ கைஸ். ரெக்கார்ட் பண்ணணும்.